மகா பெரியவாளை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊருக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்திருந்தார். நான் வாசலில் பாண்டி விளையாடிட்டு இருந்தேன். அப்போ எல்லாரும் என்னை கட்டி பிடிச்சி இழுத்துன்னு வந்தேன். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். பெரியவாள் தான் உன்னை கூட்டின்னு வர சொன்னான்னு. அங்கே யானை நிற்கிறது பயமாக இருக்குன்னு, பயங்கிற வார்த்தையே கூடாது விட்டு மகா பெரியவா சொன்னார். என் கையில் வெள்ளையாக வச்சு அதில் கற்பூரத்தை ஏற்றி வச்சு யானைக்கு காட்டுங்கிற பயமாக இருக்குன்னு, பயங்கிற வார்த்தையே வரக்கூடாது. நீ இன்னிலேருந்து குடிக்காட்டா கூட பரவாயில்ல, ஸ்ரீராம ஜெயம் எழுதுன்னு மகா பெரியவா சொன்னான். நான் 108 3ஆம் கிளாஸ் தானே படிக்கிறேன். தமிழில் 108 எழுதிவிட்டு வரேன். அதுக்குள்ளேயே பக்கத்து ஊரில் பழமாநேருக்கு திருக்காட்டுப்பள்ளி தாண்டி போயிட்டேன். அந்த காலத்தில் பஸ் வசதியெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா நடத்தியே கூட்டின்னு போனான். அங்கே போனதும் ஆச்சாரியா சாப்பிட்டியா? நான் இல்லைன்னு. போய் மடத்தில் போய் சாப்பிட்டுட்டு வான்னா. சாப்பிட்டுட்டு வந்ததும் எனக்கு 2 அந்த ஸ்ரீராம ஜெயம் இது எழுதினது கொடுத்தேன். 2 தங்க காசு 2 வெள்ளி காசு கொடுத்தேன். அதே எங்கள் அக்கா எடுத்துட்டு போயிட்டேன். நான் இது வரலையும் எல்லா இதுவும் டைரி நிறைய எழுதியிருக்கேன். எழுதினதை எங்கே திருப்பதியிலே கொண்டு போட்டேன். இதில் மயிலாப்பூரில் போட்டப்ப கடிதாசு மலையை போடுவாளா? நான் ராமஜெயம் எழுதணும் சொல்லுங்க, தண்ணியில் எழுதணுமா அண்ணன். அப்புறம் அவர் அசிஸ்டண்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ஆஞ்சநேயருக்கு போட்டார். நான் இதுவரையிலும் காசியிலையும் விட்ட ஒரு 5 புத்தகத்தை சியூபி டைரி, அதில் 5 புத்தகத்தை கட்டி காசியில் விட்டேன். மிதந்துட்டே போகிறேன். அப்புறம் எங்கள் ஊர் பழமாநேரிங்கிட்ட கணபதி அக்ரஹாரங்கிற கோவில் கட்டப்புறம் இந்த மாதிரி ராமஜெயம் புக்கு இருந்தால் கொடுக்கணும். ஒரு 7-8 புத்தகத்தை கொடுத்தேன். ராமஜெயம் அஸ்திவாரத்துக்கு போடலான்னு. அப்புறம் ஆஞ்சநேயர் இங்கே ஸ்தாபிதம் பண்ணுறோம், அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும். நான் 2 மோதிரத்தை கைட்டு கொடுத்தேன். ஆஞ்சநேயருக்கு அடியில் போட்டு அவர் இருந்தார். யார் வந்தாலும் ரூபா கேட்டால் கொடுப்பேன். இதில் மயிலாப்பூரில் இல்லை, இது பெங்களூரில் கூரையெல்லாம் இடிஞ்சு விழற மாதிரி இருந்தது. எல்லாரும் 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்தா. மாமி நீங்கள்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன். சுவாமிக்கு செய்தாதான் நமக்கு நல்ல காலம் வரும். நான் பரமாச்சாரியர்கிட்ட இன்னி வரையும் நான் ராமஜெயம் எழுதுறேன். அதாவது ராமஜெயம் எழுதுனா எங்கே போடுறது என்னன்னு தெரியல. சமுத்திரத்தின் நடுகள் பட்டு இப்போ ராமநாமன்னு ஒரு புஸ்தகம் வருது, அதில் எழுதுறேன். நான் எழுதிடுறேன். பரமாச்சாரியர் தான் எனக்கு கைகொண்ட தெய்வம். ஆமாம். அம்மம்மா டெய்லி ராமஜெயம் எழுதுறதுனால இன்னைக்கும் நூல் கொடுத்தேன்னா கோத்துருவா. ஊசியில நூல் கொடுத்தா கோத்துருவா. கையெழுத்து போடும் போதோ எழுதும் போதோ கை நடுங்காது. கண்ணாடி எல்லாம் போட்டுக்க மாட்டேன். கண்ணாடி எல்லாம் கிடையாது. எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு. அம்மம்மா கதை பெரிய கதை. அதுக்கு தான் பெரியவா கொடுத்துருக்கான்னு நாங்க நினைக்கிறோம். தைரியமா இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம், அம்மாவுக்கு 16-17 வயசுல கல்யாணம். 3 வருஷத்துல ஆத்துக்காரர் தவறி போயிட்டார். ஆனா அவர் என்ன பார்த்தார். பேர்பட்டவளை பார்க்க மாட்டார். ஆனா என்ன மாத்திரம் பார்த்தார் அவர் பெரியவா. ஆமா. அதுக்கப்புறம் அவ 2 குழந்தைகளையும் வளர்த்து இப்ப நாங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம், யுஎஸ்ல தான் இருக்கோம். அம்மம்மா தான் ஆணிவேர், ஆரம்பம் அங்கதான். சோ அதுக்கு தான் அவர் கொடுத்திருக்காருன்னு நாங்க நினைக்கிறோம். தைரியமா இருக்கணும்னு சொன்னது. ஆமா. அந்த யானைக்கு பயப்படுறாங்கிறது, யானைங்கிறது ஒரு சிம்பிள். அவர் கடைசி காலத்துல போகும்போது இப்படி கையை காட்டினார். பாதாளத்திலேருந்து பல்லக்கு வந்தது. கண் கொண்டு நான் பார்த்தேன். அந்த பல்லக்கில் ஏறிண்ட போனதும் பூமி மூடின்னு விடுத்தோம். ஆமா, இவரை நேரிலே பார்த்து மாமி பாட்டி ரொம்ப அவரோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கேன். A true inspiration for all of us. Thank you for sharing, Mami. நமஸ்காரம். பரவாயில்ல, எல்லாரும் மாமி இவ்வளோ அப்படியே வச்சு அமோகமா வியாதி வைக்க ஒன்று பிரபஞ்சம்